be free from your burden of sin. There's power in the blood, power in victory win. There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை. May we turn our Bibles to the book of Prophet Jeremiah chapter 20 and verse 11. நாம் நம்முடைய வேதத்தை எரேமியாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் அதிகாரம் 20 வசனம் 11. But the Lord is with me as a mighty terrible one. Therefore my persecutors shall stumble, and they shall not prevail. They shall be greatly ashamed, for they shall not prosper. Their everlasting confusion shall never be forgotten. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சையை அவர்களுக்கு உண்டாகும். Hallelujah. Amen. Let me ask you a question in the presence of God. நான் உங்களை பார்த்து தேவனுடைய இந்த சமூகத்திலே ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். For how many of you all this is an answer to strengthen you today? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதான ஒரு பதிலாய் இருக்கிறது? The Lord is with me as a mighty terrible one. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். Your enemies will be put to shame. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்கள் வெட்கப்படுவார்கள். Your enemy will not prevail over you. உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள முடியாது. You will overcome them. நீங்கள் அவர்களை மேற்கொள்வீர்கள். The Lord has asked me to give this word to you and I am giving to you. ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படி சொன்னார். ஆகவே இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தருகிறேன். சபையார் அன்று இயேசுவை சந்திப்போம். மீட்பின் நாள் நெருங்க தலைகள்
ஸ்தலமதுவே என் புரண சீயோனே. காண்மலையில் ஏறி கடந்து போய் உன்னதத்தில் வாழ்வோம். இயேசு பக்தத்திலே ஜெயம் பெற்றே வேதாமுகம் காண்போம். உயர்ந்த வாசஸ்தலமதுவே புரண சீயோனே. உயர்ந்த வாசஸ்தலமதுவே புரண சீயோனே. The Lord is with me as a mighty terrible one. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். Therefore my persecutors shall stumble, and they shall not prevail. They shall be greatly ashamed, for they shall not prosper. The everlasting confusion shall never be forgotten. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சையை அவர்களுக்கு உண்டாகும். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திர துதிகள் உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Beloved in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, I like to caption the word of God this evening as the Lord with us. இந்த மாலை வேளையிலே நான் தர விரும்புகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Bible says, if God be for us, who can be against us? வேதம் சொல்கிறது, தேவன் நமக்காக நிற்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? My dear brothers and sisters in Christ, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாய், we always see that there is a battle today. We always feel that there's no one to stand by you to fight your battles. நீங்கள் எப்பொழுதுமே இந்த நாட்களில் நாம் நினைக்கின்றோம், நம்முடைய போராட்டங்களை நம்மோடு கூட நின்று நமக்கு உதவுவதற்கு யாருமே இல்லை என்று. We don't have help. நமக்கு எந்த ஒரு உதவி இல்லை. We feel sometimes that we are fighting the battle alone by ourselves. நாம் சில நேரத்தில் நாம் யோசிக்கின்றோம், நம்முடைய போராட்டங்களை நாமே தனியாய் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் என்று. Sometimes you have strength and sometimes you do not have strength. சில நேரங்களிலே நமக்கு பலன் இருக்கிறது, சில நேரத்தில் நமக்கு பலன் இல்லை. Thank you, Jesus. Thank you, Lord. The Spirit of the Lord is over here taking control of the situation. பரிசுத்த ஆவியானவர் இந்த சூழ்நிலைகளை முழுவதும் தன்னுடைய ஆளுகையிலே கொண்டு வந்து இங்க நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். The promised one, the Holy Ghost is over here. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். To God be the glory. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். In the name of the Lord Jesus Christ, as the minister of God, I bring every one of you under the divine control of the Holy Ghost. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற நான் இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வருகிறேன். May God's power be manifested. தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தப்படுவதாக. This brother over here, இங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரன், will you just stand up, brother, for a minute? எழுதி ஆண்டவருக்காக எழுதி நில்லுங்கள். Thank you, Lord Jesus. Your life is full of challenges. உங்களுடைய வாழ்க்கை சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. You find it a struggle sometimes in life. அதை உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த கஷ்டமாய் சில நேரத்திலே உணர்கிறீர்கள். You have gone through many disappointments in life. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். You're trying to come out of weaknesses, but you're not able to do so. உங்களுடைய பலவீனத்திலிருந்து வெளியே வரும்படி நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள், ஆனால் முடியவில்லை. You make others laugh, but you're not able to laugh from your heart. நீங்கள் மற்றவர்களை சிரிக்க வைக்கிறீர்கள், ஆனால் உங்களால் சிரிக்க முடியவில்லை. You come tonight over here not by chance, but according to the plan of God. நீங்கள் அந்த நாளிலே ஏதோ எதேர்ச்சியா இந்த இடத்துல வரவில்லை, தேவனுடைய திட்டத்தின்படி இங்கு வந்திருக்கிறீர்கள். Am I right, brother? I see you sometimes having sleepless nights. சில நாட்கள் நீங்கள் தூக்கமில்லாத இரவை நீங்கள் கழிப்பதை நான் பார்க்கிறேன். You shed silent tears where no one is able to see that. நீங்கள் மறைமுகமாய் கண்ணீர் வடிக்கிறீர்கள், அதை யாராலும் பார்க்க முடிவதில்லை. You have tried all methods to keep yourself happy, but that happiness has been just for a few moments. நீங்கள் எல்லா முறைகளிலும் உங்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளும்படி நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள், அது கொஞ்ச நேரம் மாத்திரமே அந்த முயற்சி. But you want to have a changed life.
ஆனால் நீங்கள் ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Am I right, brother? We have not met each other before. நாம் ஒருவரை ஒருவருக்கு முன்பு சந்தித்ததில்லை. We have not met each other before on this earth. இதற்கு முன்பாக இந்த பூமியில நாம் ஒருவரை நாம் சந்தித்ததில்லை. You have not told your problems to me. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் எனக்கு சொல்லவில்லை. But do you know that this is from the Lord Jesus? உங்களுக்கு தெரியுமா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் புறப்பட்ட ஒரு வார்த்தை என்று? Brother, tonight God is releasing his power upon you. இந்த நாளிலே தேவன் தன்னுடைய வல்லமை உங்கள் மேல் அனுப்புகிறார். ஹalleluya. God is going to use you amongst people who are in bondage. கட்டப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். God will use you with a sign. ஆண்டவர் அற்புத அடையாளங்களோடு உங்களை பயன்படுத்த போகிறார். I see an anointing coming on you. உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். I see a spirit of darkness and death moving away from you. உங்களை விட்டு மரணத்தின் அந்த இருளின் ஆவி விலகுகிறதை நான் பார்க்கிறேன். Sometimes the thought of death comes and strikes you. சில நேரங்களிலே மரணத்தின் ஆவி அந்த மரணம் உங்களை வந்து பாதிக்கிறது. Am I right, brother? Today you are delivered in the name of Jesus. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகிறீர்கள். Thank you, Lord. Hallelujah. The anointing of God falls on you. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் விழுகிறது. Your life will be like John the Baptist. உங்களுடைய வாழ்க்கை யோவான் ஸ்நானகனை போல மாறப் போகிறது. God is going to use you before hundreds of people. நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். Because the anointing is coming on you. ஏனென்றால் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. God bless you, my brother. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் அன்பு சகோதரனே. This happiness which God has kept in your heart will be there till the end. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் கொடுக்கிற அந்த சந்தோஷம் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கும். God bless you. Someone on my left hand side, you are always having this thought of death coming in your mind. என்னுடைய இடது கை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்பொழுதும் இந்த மரணத்தினுடைய எண்ணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. A sort of fear of death is also in your heart. உங்களுடைய இருதயத்திலே அந்த நான் செத்து விடுவேனோ என்கிறதான ஒரு பயம் இருக்கிறது. Who is that? யார் அது? Jesus loves you with an everlasting love. ஆண்டவர் நித்திய அன்பினால் உங்களை நேசிக்கின்றார். You are going through most restless times in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லாத ஒரு நேரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Now you are getting delivered. இப்பொழுதே நீங்கள் சுகமாகிறீர்கள். Everyone praise God for this brother. Everyone praise God for this brother. சகோதரனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரி. He is God's child. அவர் தேவனுடைய பிள்ளை. He is God's child. அவர் தேவனுடைய பிள்ளை. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Lord, use him for your glory. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவரை பயன்படுத்தும். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. You feel happy? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். You shall live and declare the glory of God. நீங்கள் வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். Please sit down. அமருங்கள். Thank you Jesus. Thank you Lord. உமக்கு நன்றி. It's not me. Don't look at me. Look at Jesus. இது நான் அல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசுவையே நீங்கள் பாருங்கள். I'm your brother in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய சகோதரன். I'm the servant of the Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். But God is over here. ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். He loves you with an everlasting love. உங்களை நித்தியமான அந்த அன்பினால் அவர் நேசிக்கின்றார், அழியாத அன்பினால். That brother over there. Yes, brother. அன்பு சகோதரனே, நீங்கள் எழுந்திரு. The Lord tells me to tell you that tonight is a night of healing in your body. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இரவு உங்களுடைய சரீரத்திலே சுகமளிக்கிற ஒரு இரவு. Sometimes you get irritated over matters. சில நேரங்களிலே உங்களுடைய காரியங்களை குறித்து அதிகமாய் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். The power of God is touching your body now. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தை தொடுகிறது. He is strengthening your body. தேவன் உங்களுடைய சரீரத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். From now onwards you'll have a different walk with God. இந்த நாளிலிருந்து தேவனோடு ஒரு வித்தியாசமான ஒரு ஐக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள. You are never satisfied with man. நீங்கள் மனுஷனோடு ஐக்கியத்தை வைத்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அதில் திருப்தி அடையவில்லை. You are only satisfied by God. நீங்கள் தேவனால் மாத்திரமே திருப்தி அடைவீர்கள். I see the power of God touching you. நான் இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொடுவதை பார்க்கிறேன். It's not only that. அது மாத்திரமல்ல, your family. God is touching your house. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆண்டவர் தொடுகிறார். ஆமென். You're worried about something about your house.
உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். God is touching your house. ஆண்டவர் இப்பொழுதே உங்களுடைய வீட்டை அவர் தொடுகிறார். You're going to see new things in your home. உங்களுடைய வீட்டிலே குடும்பத்திலே புதிய காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். What you have been asking, God is granting it to your heart. நீங்கள் என்னத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ அதை ஆண்டவர் தருகிறார். God is granting peace first to your family. உங்களுடைய குடும்பத்திலே தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். Am I right, brother? நான் சொல்வது சரியா? You want peace in your family. உங்கள் குடும்பத்திலே சமாதானம் உங்களுக்கு தேவை. God is granting it to you. ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். You shall be happy hereafter. இந்த நாளிலிருந்து நீங்கள் சந்தோஷமாய் இருப்பீர்கள். The Lord is removing sickness from your house. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாதியை தேவன் எடுக்கிறார். Secondly, இரண்டாவதாக, thank you Lord, God is removing the confusion from family. உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடியதான குழப்பத்தை தேவன் எடுக்கிறார். You shall be blessed. நீங்கள் அட்டாயம் ஆசீர்வதிக்க. You will be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Would you stand for Jesus? நீங்கள் ஆண்டவருக்காக நிற்பீர்களா? God bless you. God bless you. Please be seated. ஆமென். உட்காருங்கள். In the name of the Lord. இயேசுவின் நாமத்தினால். ஆமென். Give God the glory. Thank you. Thank you Lord. Give God the glory. ஆண்டவருக்கே கனத்தை செலுத்துவோம். He is the King of Kings and Almighty God. அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா. He knows you, he knows me. அவருக்கு உங்களையும் தெரியும், என்னையும் தெரியும். God will never put you into shame. கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். The prophet of God says, தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், the Lord is with me as a mighty, terrible one. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே கூட இருக்கிறார். Because the Lord is with me, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், and he is a mighty and a terrible one, அவர் பராக்கிரமசாலி, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறபடியினால், for that reason, அந்த ஒரு காரணத்தினாலே your persecutors will stumble and fall. உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் விழுவார்கள், இடறி விழுவார்கள். Every thorn which has been poking you in your spiritual life will be burnt by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு முள்ளும் இந்த நாளிலே சுட்டெரிக்கப்பட போகிறது. Every persecutor who has been persecuting even in the place of worship, God will remove from that place. உங்களுடைய ஆராதனை ஸ்தலத்தில் கூட உங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே எடுக்க போகிறார். Those who persecuted in the place of where you're working, God will remove that person from that place. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களை துன்பப்படுத்துகிற மனிதர்களை கூட தேவன் அந்த இடத்திலிருந்து இந்த நாளிலே எடுக்க போகிறார். God will remove such pharaohs from the scene. அப்படிப்பட்டதான பார்வோன்களை தேவன் இந்த நாளிலே எடுக்க போகிறார். And he will bring a Moses over there to redeem you. அந்த இடத்திலே தேவன் மோசேயை கொண்டு வந்து உங்களை ரட்சிக்க போகிறார். Where you have lost help, where you have lost confidence, God is going to give new confidence for you. எந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை இழந்து உதவியை இழந்து நின்றீர்களோ அந்த இடத்திலே தேவன் ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வர போகிறார். Because God is with you. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Your persecutors, I repeat again, your persecutors shall stumble and fall. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இடறி விழுவார்கள். They shall not prevail. அவர்கள் நிலைத்து நிற்க முடியாது. It's not my words, it's the word of God. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. Your persecutors are not going to prevail over you where you are working. உன்னைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அந்த இடத்தில் நிற்க முடியாதபடி தேவன் அவளை அழித்து போட போகிறார். Your persecutors will not prevail over you anywhere. Because you are the seed, the chosen one of God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறபடியால் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. When they try to persecute you, அவர்கள் உங்களை மேற்கொள்ளும்படியாக அவர்கள் பிரச்சனை செய்யும் பொழுது, the Lord comes on the scene. ஆண்டவர் அந்த காட்சியில் அவர் இறங்கி வர போகிறார். He tells you, my son, my daughter, be still and know that I am God. அவர் உங்களை பார்த்து சொல்ல போகிறார், என் மகனே மகளே, நீ அமைதியாய் அமர்ந்திரு, நான் உன் தேவனாகிய கர்த்தர். Hallelujah. Hallelujah. Your persecutors, the people who are responsible for your innocent tears, those persecutors, they will stumble and fall. உங்களுக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களுடைய கண்ணீருக்கு காரணமாய் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இடறி விழுவார்கள். Let me tell you again, as led by the Spirit of God, those who were responsible for your innocent tears, they shall not prevail. நான் திரும்ப தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், உங்களுடைய காரணமில்லாத உங்களுடைய கண்ணீருக்கு
ஏதுவா இருக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பப்படுத்துகிற மனுஷரும் இடறி விழுவார்கள். You believe it? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Because the Lord is with you, ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். they shall be greatly ashamed. அவர்கள் அதிகமாய் வெட்கப்படுவார்கள், நித்திய இலட்சிய அடைவார்கள். Hallelujah. Hallelujah. They are going to be greatly ashamed. அவர்கள் அதிகமாய் அவர்கள் வெட்கப்படுவார்கள், இலட்சிய அடைவார்கள். My dear friends, எனக்கு அன்பான நண்பர்களே, don't be worried. கவலைப்படாதீர்கள். The Bible says, put on the armor of God. வேதம் சொல்கிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். So when you put on the armor of God, நீங்கள் தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளும் பொழுது, it covers your whole body in front. அவை உங்களுடைய முழு சரீரத்தின் முன்பகுதியிலே அது மூடுகிறது. It says that the arrows don't penetrate into your body. அது அம்புகள் உங்களுடைய சரீரத்திலே அவைகள் பாயாதபடி காத்துக்கொள்கிறது. The helmet is over there. உங்களுக்கு மேலாய் தலைச்சீராய் இருக்கிற தலையிலே. The enemy cannot attack you in front. உங்களுக்கு எதிராய் வந்து உங்களை அவன் எந்த விதத்திலும் அவன் அட்டாக் பண்ண முடியாது. But what happens at the back? ஆனால் உங்களுடைய பின்பகுதி என்ன செய்யப்படுகிறது? There is no protection for your back. உங்களுடைய பின்பகுதிக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லை. That means God only does half work and leaves the half work undone. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் பாதி வேலையை செய்துவிட்டு பாதி வேலையை செய்யாமல் இருக்கிறாரா? Not at all. அப்படி அல்லவே அல்ல. You know why he is not giving you a covering at the back? அவர் ஏன் உங்களுக்கு பின்பாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தராமல் இருக்கிறார் தெரியுமா? He has not called you to show your back to the devil. அவர் பிசாசுக்கு உங்களுடைய முதுகை காண்பிப்பதற்காக உங்களை ஒரு நாளும் அவர் அழைக்கவில்லை. He doesn't want you to be a coward running in front of Satan. சாத்தானுக்கு முன்பாய் பயந்து ஓடுகிற ஒரு கோழையாய் உங்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. That's why he doesn't want a covering over there. ஆகவே தான் ஆண்டவர் நம்முடைய பின்பகுதி அவர் பாதுகாப்பதற்காக இல்லை. He wants you to stand that fellow, challenge that fellow. ஆண்டவர் அந்த பிசாசை நீங்கள் எதிர்க்கவும் அவனுக்கு விரோதமாய் சவால் விடவும் உங்களை அழைக்கிறார். He wants you to put Satan into flight. He has to run for his life. ஆண்டவர் உங்களை கொண்டு சாத்தானை அவனுடைய ஜீவன் தப்ப ஓடும்படி அவங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். Would you do that? Amen. அதை செய்வீர்களா? Hallelujah. Hallelujah. Brothers and sisters in Christ, let not your heart be troubled. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. The Lord gives you the assurance, when I am with you, your enemy will not prosper. ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை, ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய எதிராளி அவன் செழிக்க முடியாது. Are you happy? ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? When God is with you, தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது your enemy cannot prosper. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் செழிக்க முடியாது. Satan cannot prosper over you. பிசாசு உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு விரோதமாய் அவன் செழிக்க முடியாது. He cannot hold back your blessings. அவன் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்த முடியாது. Tonight is a night of deliverance. இந்த இரவு விடுதலையின் இரவு. Tonight is a night of deliverance. இந்த இரவு விடுதலையின் இரவு. What you would have lost, the Lord is making you to regain it back. நீங்கள் எதை இழந்து போனீர்களோ அதை ஆண்டவர் இந்த நாளிலே திரும்ப பெற்றுக்கொள்ள செய்ய போகிறார். You are going to recover it in a double measure. நீங்கள் அதை 2 மடங்காய் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். You are happy? ஹalleluya. சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவ சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. God gives you the strength. Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். இதோ தம்முடைய உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறார். யாராலும் உன்னை பறித்து போட முடியாது. நீ தேவ ஆவினால் முத்திரிக்கப்பட்டவன், பிதாவின் நாமம் முத்திரிக்கப்பட்டவர். You are sealed by the name of the Father on your forehead. And Satan knows that very well. பிசாசுக்கு அது நன்றாகவே தெரியும். He is trembling in your sight today. இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாய் பிசாசு நடுங்கிக் கொண்டிருக்கிறார். Because he that is in you is greater than him in this world.
உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவருடைய மிக If பெரியவராய் you believe, இருக்கிறார். say hallelujah. Let there be rejoicing in you. உங்களுக்குள்ளாய் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. Because ஏனென்றால் the king is in the midst of you. ராஜா நம் மத்தியிலே இருக்கிறார். The king of glory is over here. மகிமையின் ராஜா நம் மத்தியிலே இருக்கிறார். The king of glory is over here. மகிமையின் ராஜா நம் மத்தியிலே இருக்கிறார். Why should you fear? எதற்காக நீங்கள் பயப்பட And your enemy's everlasting confusion will never be forgotten. உங்களுடைய எதிராளிகளுடைய குழப்பம் நித்திய குழப்பம் ஒரு நாளும் மாற்றப்பட முடியாது. That confusion will be eternal for them. அவர்களுக்கு அந்த குழப்பம் நித்தியமாய் இருக்கும். But for you, ஆனால் உங்களுக்கோ your rejoicing will be eternal. உங்களுடைய சந்தோஷம் நித்தியமாய் இருக்கும். What is the confusion for your enemy? உங்களுடைய விரோதிக்கு இருக்கக்கூடியதான குழப்பம் என்ன? I have done my best, I have tried my best to destroy the peace of this person, but yet he or she is rejoicing. நான் என்னுடைய முழு பலத்தை என்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி இந்த நபருடைய சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்க நான் முயன்றேன். ஆனால் இவர்களோ இன்னும் சமாதானமாய் இருக்கிறார்களே. It's an everlasting confusion for Satan. சாத்தானுக்கு ஒரு நித்திய குழப்பத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். But for you it is eternal joy. ஆனால் உங்களுக்கோ அது நித்திய மகிழ்ச்சி. You believe it? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? You believe it? விசுவாசிக்கிறீர்களா? God doesn't want you to be confused, brother. என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களை குழப்பமாய் இருக்க God விரும்பவில்லை. doesn't want you to be confused, sister. அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்களை குழப்பமடைந்த நிலைமையில் இருக்க அவர் விரும்பவில்லை. So, is that mighty terrible God with you? That is the question tonight. இந்த இரவு வேளையிலே ஒரு கேள்வி உண்டு. அந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிற தேவன் உன்னோட கூட இருக்கிறாரா? Satan is confused tonight. ஆம், பிசாசு இந்த இரவு வேளையிலே அவன் குழப்பம் அடைந்திருக்கிறான். He is confused tonight. இந்த நாளிலே அவன் குழப்பம் அடைந்திருக்கிறான். You know why? ஏனென்றால் you are being delivered from all his trials. அவனுடைய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். Sister, your tears have reached heaven. சகோதரி, உங்களுடைய கண்ணீர் தேவனுடைய சமூகத்திலே அது கடந்து சென்றிருக்கிறது. You came with a burdened heart. நீங்கள் பாரமுள்ள ஒரு இருதயத்தோடு வந்தீர்கள். And you wanted an answer from God. உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் தேவைப்பட்டது. You wanted God to touch you, not man. ஆண்டவரே உங்களை தொட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள், மனுஷன் அல்ல. Your problem is not one side, it is multifaceted on all sides. உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு புறத்திலிருந்து அல்ல, பல பக்கங்களில் இருந்து அது வருகிறது. You are troubled within you. உங்களுக்குள்ளாகவே நீங்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Your afflictions are sometimes even from the family. உங்களுக்கு நேரிடுகிற துன்பங்கள் சில நேரத்தில் அது குடும்பத்திலிருந்து வருகிறது. You say, Lord, thorns are around me. நீங்கள் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை சுற்றி முற்களே காணப்படுகிறது. Sometimes you are happy, sometimes you are depressed in a worst situation. சில நேரத்திலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்க, சில நேரங்களிலே அதிகமாய் மனசோர்வடைந்து போகிறீர்கள். You're saying, why can't this happiness always be with me till the end? இது இப்படியா என்னிடத்தில் அடிக்கடி கடைசி வரை இப்படி நடக்க போகிறதா? And you're saying, Lord, what sin did I make? நீங்கள் கேட்கிறீங்க, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன்? Why should I be troubled like this? ஏன் நான் மாத்திரம் இப்படி உபத்திரப்பட வேண்டும்? I have no strength even to shed tears. ஆண்டவரே, அழுவதற்கு கூட எனக்கு பலன் இல்லை அப்பா. Thank you, Jesus. Sister, when you talk with your friends, you know, you're smiling and talking, but inside your heart, there's a great burden, heaviness. நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு கூட பேசும் பொழுது சிரித்து பேசுகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளத்திலேயோ ஒரு பாரமான ஒரு வேதனை காணப்படுகிறது. Both the battle is going on. எப்பொழுதுமே ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. Am I right, sister? It's not me. It's not John Joseph here. It is Jesus who's concerned about you tonight. It is Jesus. Come on, give God the glory. Amen. Give Jesus the glory. Amen. Give Jesus the glory. Thank you, Lord. Today the Lord sets you free. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறார். The world will know that the great and mighty terrible one, he is with you. இந்த உலகம் அறிந்து கொள்ளும் பயங்கரமான அந்த பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். You feel a heaviness which has left you now. இப்பொழுதே உங்கள் மனதில் அந்த பாரம் உங்களை விட்டு விலகினதை நீங்கள் உணர்கிறீர்கள். Am I right, sister? Yes. You give God the glory. ஆண்டவரே, hallelujah. Hallelujah. See, the burdens are lifted.